السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ர்களினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த துஆவை குறைந்தது 100 தடவையாவது ஓதி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத்தை அதிகப்படுத்தி தருகின்றான், ரிஸ்கை அதிகப்படுத்தி தருகின்றான். பிறரிடம் கையேந்தக்கூடிய அந்த சூழ்நிலைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இப்பொழுது ஷஅபானினுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம். இந்த ஷஅபானினுடைய மாதம் ஏராளமான சிறப்புகளுக்குரிய ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அடுத்து வரக்கூடிய மாதம் கண்ணியமான ரமதானினுடைய மாதம். அந்த ரமலானினுடைய மாதத்திற்கு அமல்கள் செய்வதற்கு தயாராக கூடிய ஒரு மாதம் இந்த ஷஅபானினுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. சுன்னத்தான நோன்புகளை நோட்பது, அதே போன்று தான தர்மங்கள் செய்வது, குர்ஆனை அதிகமாக ஓதுவது இந்த மாதத்திலிருந்தே நாம் நம்மை பழக்கப்படுத்தி கொண்டால் அடுத்து வரக்கூடிய ரமலானினுடைய மாதத்தில் இன்னும் அதிகமாக நல்லமல்களை செய்ய முடியும். அந்த மாதத்தில் எந்தளவுக்கு அதிகமாக நல்லமல்களை செய்கின்றோமோ அல்லாஹ் அதற்குரிய கூலிகளை நமக்கு வழங்குவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை ஓதுவோம். மிகவும் சிறந்த ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னாலும் ஓத வேண்டிய ஒரு துஆ. என்ன துஆ என்றால், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வ ரிஸ்கன் தய்யிபா வ அமலன் முத்தகப்பலா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வ ரிஸ்கன் தய்யிபா வ அமலன் முத்தகப்பலா என்று வரக்கூடிய இந்த துஆவை நாம் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பை அல்லாஹ் ஏற்படுத்துவான். கவலைகள், கஷ்டங்கள் இவைகளை நீக்கி நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு வழங்குவான்.